நான் வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நீங்கள் நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போய். ஒரு நாள் வந்து ராக்ஃபெல்லர் அவர் வந்து அமெரிக்க தொழிலதிபர். அவர் என்ன பண்ணார், விமானத்தில் போயிட்டு இருந்தார். அவர் விமானத்தில் போயிட்டு இருக்கும்போது அவர் அலுவல் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து ஒரு இளைஞன், அந்த இளைஞன் வந்து, ஐயா உங்களுக்கு தான் வயசாகி போச்சு, வேண்டிய அளவுக்கு சொத்து சேர்த்துட்டீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து இன்னும் ஏன் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். கேட்டவுடனே ராக்ஃபெல்லர் அந்த இளைஞனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, இப்போ நம்ம எதில் பார்க்க போகிறோம், விமானத்தில் போகிறோம். விமானம் வந்து இப்போ கீழேருந்து மேலே போய் நேராக பறக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து அந்த பைலட்டை வந்து நம்ம வந்து விமானத்தை நிறுத்த சொல்லுவோமா அப்படின்ட்டுருக்கு. நிறுத்த சொல்லுவோம்னா, ஐயோ விமானத்தை நிறுத்தினா நம்ம எல்லோரும் கீழே விழுந்து செத்துருவோம்ல. அதே மாதிரி தான் உழைப்போம். நம்ம வந்து எவ்வளோ தான் உயரமாக போனாலும் நம்ம வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும். உழைச்சிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம உடல் ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கும். அதுதான் உழைப்போட மகத்துவம். நம்ம அப்போ தான் நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்ட்டு. உடனே அப்புறம் தான் அந்த இளைஞன் கரெக்டாக சொன்னீங்கன்னு அவர் வந்து அந்த ராக்ஃபெல்லருக்கு நன்றி சொல்லிவிட்டு, அப்புறம் அதுலேருந்து அவர் உழைப்போட மகத்துவத்தை வந்து அந்த இளைஞனும் உணர்ந்தான். அதான் இந்த கதையோட அர்த்தம். இன்னொரு கதை. ஒரு வீட்டில் வந்து கணவன், மனைவி, மகன் இவங்க 4 பேரும் வந்து டெலிஃபோனே யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் எப்படி பில்லு மட்டும் மாதம் இவ்வளோ வருது அப்படின்ட்டு ஒரு நாள் அவங்க 4 பேர் கூடி பேசிட்டு இருந்தாங்க. நீ யூஸ் பண்ணுறியாமா அப்படின்னு அவங்க மனைவி பார்த்தாரு கேட்டு. இல்லை, நான் வந்து எங்கள் ஆஃபீஸ் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. உடனே அடுத்தது பையன்கிட்ட, உடனே நீ யூஸ் பண்ணுறியா? ஐயோ நானாக யூஸ் பண்ணுறதில்ல, நானும் அலுவலக ஃபோனை தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு மகக்கிட்ட கேட்டுது, மகளே நீயாவது ஃபோன்? இல்லைப்பா, நான் வந்து எங்கள் ஆஃபீஸில் உள்ள ஃபோனையே யூஸ் பண்ணிக்கிறேன். உடனே அவர், நானும் யூஸ் பண்ணுறதில்ல நீயும் யூஸ் பண்ணுறதில்ல, அப்புறம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. அப்போ வந்து அந்த வீட்டு சமையல்காரர் இருந்தது. அவர் வந்து, ஐயா நான் வந்து எங்கள் ஆஃபீஸு ஃபோனை தான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. உடனே அப்போ நீங்கள்லாம் உங்கள் ஆஃபீஸில் ஃபோனை யூஸ் பண்ணுறதுனா நான் வேலை பார்க்குற ஆஃபீஸில் உள்ள ஃபோனை யூஸ் பண்ணிக்கிறேன்னு. அப்புறம் அவங்களுக்கு ஷாக்காகி போச்சு. நம்ம வந்து ஆஃபீஸ் ஃபோனை யூஸ் பண்ணுறதுனா இவன் வேலை செய்கிற ஃபோனை யூஸ் பண்ணான். அதனால தான் பில் இவ்வளோ வருது அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு அவ்வளோதான். இதுதான் இந்த கதையோட. எல்லோரும் அவங்க 4 பேரும் அவங்க ஆஃபீஸ் ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி, சர்வெண்ட்டாக அவங்க வீட்டு ஃபோனை யூஸ் பண்ணுறது. அதான் இந்த கதையோட. நன்றி, வணக்கம்.